السلام عليكم ورحمة الله. إن الحمد لله أحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஜும்மாவுடைய நல்ல நாளிலே இந்த வல்ல ரஹ்மானுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆர்வம் நாம் எல்லாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல தருணத்தில் பொதுவாக மூமின்களாகிய மக்கள் இந்த உலகத்தில் பல்வேறு தரப்பு மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயம், அவர்களையும் நாம் பல இடங்களில் பார்க்க வேண்டிய சூழலும் ஏற்படுகிறது. அவர்களை போல் நாம் இல்லையே, அல்லது நம்மை விட அவர்கள் சிறப்பாக இருக்கின்றார்களே, இது போன்ற பல சிந்தனைகள் கூட நம்முடைய உள்ளத்துல வரும். நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்களை பார்க்கும்போது எந்த கட்டத்தில் அந்த மாதிரி நிலை வரும் என்று சொன்னால், நாம வாழ்றோம், நமக்கென்று ஒரு வருமானம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. அந்த சம்பாத்தியமும் சரி, வாழ்க்கை முறையும் சரி, நாம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் எதை நமக்கு வழிகாட்டுகிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நேர்மையாக நடந்து கொள்ள அறிவுறுத்துகின்றார்களோ, இந்த அறிவுறுத்தலின்படி நாம் நம்முடைய வருமானங்களை தேடுகின்றோம், வியாபாரங்களை செய்கின்றோம், இன்ன பிற விஷயங்களிலே ஈடுபடுகின்றோம். ஆனால் இறை மறுப்பாளர்களுக்கு இந்த நிலை இல்லை. அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், எது போன்ற பொய்யை சொல்லி கூட வியாபாரம் செய்யலாம். அதன் காரணமாக அவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை கூட அடையலாம். கண்ணு முன்னால பார்க்கும்போது நமக்கு அப்படித்தான் தெரியும். நாம அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டோம், கொள்கையில உறுதியாக இருப்போம், நம்முடைய நிலை பரிதாபத்துக்குரியதாக இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தர்காவுக்கு போறவனா இருப்பான், தாயை தணியக்கூடியவனாக இருப்பான், சிலை வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவனாக இருப்பான்.
அல்லாவே இல்லைன்னு சொல்லக்கூடிய குஃபுர்ல கூட இருப்பான். அவன் வீடு மாடி மேல மாடி இருக்குமா இருக்காதா? இருக்கும். அவன் செல்வ செழிப்பா இருப்பான், கார் வச்சிருப்பான், பங்களாக்கள் வச்சிருப்பான், நிறைய பொருளாதார வசதிகளோடு வாழ்வான். நாம அவனை ஒப்பிடக்கூடாதுன்னு குரான் சொல்லுது. உலகத்தை பொறுத்த மட்டும் இது போன்ற நிலைகளை நீங்கள் அவர்கள் பார்க்கும் பொழுது, அந்த நிலையை ஏற்படுத்தும் பொழுது அவர்களை போல நீங்கள் ஒப்பிடாதீர்கள். உங்களை அவனை மாதிரி நாம இல்லையே நினைக்காதீங்க, அவனை மாதிரி நம்ம கிடைக்கலையே நினைக்காதீங்க, அவனை போல வாழ்க்கை இல்லையே நினைக்காதீங்க. அவன் வாழ்க்கை வேற, உன் வாழ்க்கை வேற தான். அவனுக்கு உலகம், உனக்கு மறுமை. உலகம் அல்ல எப்படி அதை அழகா சொல்றான் பாருங்க. அவன் யுரீது ஸவாபு துன்யா, யார் இந்த உலகத்தை முயற்சி செய்கின்றார்களோ, உலகத்தின் மீது ஆசைப்படுவது, உலகத்தை நேசிப்பது, உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற காரணங்களோடு எல்லாம் செய்து செய்வது, யார் இந்த நிலையில் இருக்கின்றார்களோ நூற்று நின்றா நாம் அவர்களுக்கு இந்த உலகத்தை வழங்கி விடுவோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இந்த உலகம் தான் வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இந்த உலகத்தினுடைய இன்பம் தான் வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இந்த உலக வாழ்வுதான் பெரிது என்று ஆசைப்பட்டால் உமக்கு நாம் இந்த உலகத்தை வழங்கி விடுவோம். உமை இறுதி ஸவாபுல் ஆகிரா, யார் மறுமையை நேசிக்கின்றார்கள். உலகம் தான் எனக்கு பெருசு இல்லை, மறுமை தான் எனக்கு பெருசு, இந்த உலகத்துல எனக்கு என்ன கிடைச்சிட போகுது, இந்த உலகத்துல நான் என்னத்தை சம்பாதிச்சாலும் குறைந்த காலம் தானே, மௌத்தா போகத்தானே வேணும், மரணத்துக்கு பிறகு மறுமையை சந்தி, இது நினைப்பு இருக்குல்ல. ரெண்டு நினைப்பு தான் உலகத்துல. மறுமையை நீங்கள் நேசித்தால் நூற்றுகின்றா நாம் அவர்களுக்கு மறுமையை வழங்குவோம். இதுதான் அடிப்படை. யார் எண்ணத்தை முயற்சி செய்கின்றீர்களோ, எப்படி வாழ்கின்றீர்களோ, எப்படி நினைக்கிறீர்களோ அல்லாஹ் அது போல ஆக்கி தருவாங்க. அந்த உலகம் தான் பெருசு நீ நினைக்கிறியா, இந்த உலகத்தோட வாழ்வுதான் பெருசு நினைக்கிறியா, இந்த உலகத்தை அடைய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயா, இந்த உலகத்தோட எல்லா வாசலும் எல்லாம் திறந்துருவான். இந்த உலகத்துல எல்லா வித விஷயங்களையும் உனக்கு நெகிழ்வாக்கிடுவான். வட்டி வாங்குவது கடினமான உலகத்துல பூமியினர் வாங்கக்கூடாதுன்னு இருக்கிறோம். பேங்க்ல கூட்டு லோன் கொடுத்தான், வாங்க குறைஞ்ச வட்டிக்கு தர்றோம், கிரெடிட் கார்டு வைக்கிறோங்க, மெசேஜ் போட்டுட்டே இருக்கிறோம் எல்லாரும் வருதுல. இல்ல நீங்க நாகரிக உலகத்துல, விஞ்ஞான யுகத்துல நீங்க பாவத்தை நோக்கினா செல்ல வேண்டாம், பாவத்தின் பக்கம் வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை வழிய அழைக்கிறான். குறைஞ்ச வட்டி தான், ரொம்ப எப்படிதான் பையனே கேட்டுங்க, அடமானம்லாம் பெருசா தேவையில்லை, டாக்குமெண்ட் நான் சொல்றாங்க. அழகிய வார்த்தைகள் மூலமாக இந்த உலகத்தில் எவைகள் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த உலகத்தை நோக்கி உங்களை அழைப்பதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. ஆனா செய்ய மாட்டோம். இல்ல வட்டிக்கு வாங்கக்கூடாது, வட்டிக்கு வாங்கி வீடு கட்டக்கூடாது, வட்டிக்கு வாங்கி வாகனம் வாங்கக்கூடாது, இதெல்லாம் கவர்ச்சிகரமான திட்டம், நரகத்தை கொண்டு விட்டோம் குறைக்கிறல்ல. வட்டிக்கு 2 வட்டி தான் கொடுக்குறான். இணை கற்பிப்பவருக்கும் உண்டு, இணை கற்பிக்காம மூமினா வாழக்கூடியவனுக்கும் உண்டு. அவன் ஈஸியா வாங்கிடுவான், நீங்க வாங்க மாட்டீங்க. அவன் இந்த உலகத்தை நேசிக்கின்றான். ஆகவே இந்த உலகத்தில் எந்த நல்லது கட்டத்தை பற்றியும் அவர் கவலைப்படுவதில்லை, இந்த உலகத்தில் ஹலால் ஹலாலை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை, இந்த உலகத்தில் தடை செய்யப்பட்டது ஆகமாக்கப்பட்டதை பற்றி கவலைப்படவில்லை. அவருக்கு இந்த உலகம் தேவை, இந்த உலகத்தினுடைய வாழ்வு தேவை, இந்த உலகத்தினுடைய வசதி தேவை. ஆகவே வட்டியின் வாசலை அல்லாஹ் திறந்து விட்டு விட்டால் அவன் செழிப்பாக இருக்கின்றான். மூமினாகி நீங்கள் மறுமையை நேசிக்கின்றீர்கள், மறுமையை சிந்திக்கின்றீர்கள். வேண்டாம், இங்க வட்டிக்கு வாங்கினா மறுமையில பாதிக்கப்படும், இங்க வட்டிக்கு வாங்கினா மறுமையை நடத்த கிடைக்காது, எனக்கு உலகத்தில் தேவை இருந்தும் கூட இறைவா உனக்காக வட்டி வாங்காம இருக்கிறேன், உனக்காக வட்டியின் பக்கம் செல்லாமல் இருக்கின்றேன், எனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது, அவனை போக எனக்கும் தருவான், நான் வாங்காமல் இருக்க காரணம் உண்மையான பயம். இது மறுமைக்கான இவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உன் மறுமை அல்ல கைவிட மாட்டான். மறுமையை நேசிச்சீங்கல்ல, மறுமையை விரும்பினீங்கல்ல, மறுமையை கிடைக்குன்னு ஆசைப்பட்டீங்கல்ல, மறுமைக்காகத்தான் அவர்கள் செய்யல, மறுமையில் உங்களுக்கு நாம் தாராளமாக வழங்குவோம். இதான் உங்களுடைய பண்பா இருக்கும். மொழிகள் எப்படி வரணும், எப்படி உருவாகணும், எப்படி நாம் பிறரை பார்க்கணும், எடை வைத்து எடை போடணும். நம்மளே பலர் பேசுறாங்க, என்ன பெரிய ஹலால் ஹராம், அவன் ஹராமாத்தான் சம்பாதிக்கிறான். ஆனா பாருங்க செல்வம் வச்சிருக்கிறாங்க, வட்டி கொடுத்தா வாங்கலாம், வட்டி தொழில் தான் பண்றான். ஆனா பாருங்க வீடு வீடு வாங்கத்தான் செய்வான். ஒரு ஆள் அல்லாஹ் அத்தனை சொல்றான், அந்த உலகத்தை நேசிக்கிறான், இந்த உலகத்தை நாம அவனுக்கு விட்டுட்டு வச்சுக்கோ, இந்த உலகத்தில் எண்ணத்தவா எடுத்து போகிறாங்க. இந்த உலகம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒண்ணுமே இல்லை.
இந்த உலகத்தை இறைவன் பொறுத்தாவே நேசிக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்தில் சொல்றாங்க. இந்த உலகம் தான் என்ன தெரியுமா? ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்றாங்க. நீங்க கடலுக்கு சென்று, கடலுக்கா இல்லையா, கடலுக்கு போக, கடல் எவ்வளவு பெரியது? உலகத்துல 2 மடங்கு கடல் நீரால சொல்லப்பட்டிருக்கு. நிலப்பரப்பு ஒரு பகுதி தான். அது கடலுக்கு போய் கை இருக்குல்ல, கை அது முழுவதும் முக்காதீங்க, கையில தண்ணியை போராதீங்க, கையில் ஒரு விரல் கடங்க, கடல் ஒரு முக்குங்க, வெளியே ஏறுங்க, தண்ணி இருக்குமா? போறதா தண்ணி வரும். விரல் முக்கி எடுத்தா தண்ணி ஒட்டி இருக்கும், அது வெளியே எடுத்தோம்னா அடுத்த ஒரு சொட்டு கீழே வரும். இதான் உலகம். பெரிய கடல்ல ஒரு விரலை முக்கி அதிலிருந்து வெளிப்படக்கூடிய நீர் இருக்குல்ல, சொட்டு இருக்குல்ல, நபிகளா சொல்றாங்க இதுதான் உலகம், மறுமை என்பது கடவுளுக்கு. நபிகள் அழகாக சொல்றது, எந்த உலகத்தில் நோக்கி ஓடுறீங்களோ, எந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக கவலை கொள்கின்றீர்களோ, எந்த உலகத்தின் மீது ஆசை வைக்கின்றீர்களோ, எந்த உலகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஹலால் ஹராம் நல்லது கெட்டதை எல்லாம் விட்டளிக்கின்றீர்களோ, இந்த உலகம் என்பது இறைவனுடைய பார்வையை விரலிலிருந்து சொட்டக்கூடிய ஒரு சொட்டு நீரை விட கேவலமானது. நான் என்ன புரியணும்? நான் என்ன தெரியும்? நான் முஸ்லீம்களாக இருக்கிறேன்னா என்ன புரியணும்? ஏன்னா என்னதான் நம்ம தௌஹீதுல இணை வைக்காம அப்படியே இருந்து கொள்கை இருந்தால் கூட பல நேரங்களில் நம்முடைய உள்ளங்கள் ஆக்கும், உள்ளங்களில் ஒப்பீடு செய்வோம். அவெல்லாம் அப்படி இருக்காங்க, நாமளும் கொஞ்சம் வாங்கிட்டா என்ன, கொஞ்சம் பொய் சொல்லிட்டா என்ன, கொஞ்சம் அளவை நிறைவேல மோசம் செஞ்சுட்டா என்ன, சொல்லுவோம் இல்லையா? நிலம் சைத்தம் போடுவோம்ல, செய்யறதோ செய்யல, அல்லாஹ் செய்யல நல்லது, செஞ்சா விட்டணும், செய்யக்கூடாது, மறுமையை நோக்கி வாழணும், ஒரு எண்ணம் வருமா இல்லையா? நம்மளும் கடவுள் வச்சிருக்கோம், பக்கத்திலே ஒரு கடவுள் வச்சிருக்கிறான், அவன் இறை நிராகரிப்பாளர், அவன் இஷ்டத்துக்கு ஆவணம் செய்யலாம், பொய் சொல்றான், நம்மளும் பொய் சொல்ல முடியும், அளவுல செய்ய முடியும், அளவில் மோசம் செய்ய முடியும், ஒண்ணுமே செய்யல, கடை அப்படித்தான் இருக்கு, பெருசா பெருகல, அவன் அப்படியே தப்பு செய்யறானே, ஒரு கடை 2 ஆயிடுச்சு, 2 4 ஆயிடுச்சு, அதான் சொல்லிட்டேன், நான் ஒரு உலகத்தை நேசிச்ச உலகத்தை கொடுத்துட்டேன், 2 4 ஆகும் 4 8 ஆகும், ஹராமான சம்பாத்தியத்தில் போன அது பெருக்கம் இருக்கும் பழக்கத்திற்காக. ஆனால் அவர்கள் வாழ்க்கை உங்களை சலிப்படைய செய்ய வேண்டாம், அவர்கள் உலகத்தை நேசித்ததன் விளைவாக உலகத்தில் எல்லாவற்றையும் கொடுத்துட்டோம், நீ மறுமைக்காக பொறுத்துக் கொண்டிருந்தாலே மரணத்துக்கு கூட கிடைக்கும். இதான் குர்ஆன் நம்மை பக்குவப்படுத்தும் விதம், நம்முடைய உள்ளங்களை சரி செய்யக்கூடிய. நாம பிறரை பார்த்து சூடு போடவே கூடாது, பிறரை பார்த்து பாடம் படிக்க எனக்கு அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், என்னுடைய திருமறை என்னை எப்படி வழிநடத்துகிறது, என்னுடைய இறை தூதர் எனக்கு எதை வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள், நான் எப்படி இருக்க வேண்டும், எதை பெற வேண்டும், எதை பெறக்கூடாது, எது கிடைத்தால் நன்மை, எது கிடைத்தால் தீமை, எதை பற்றி சொல்லணும். அல்லாஹ் இன்னும் பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, இறை நிராகரிப்பவர்களை பற்றி இந்த குர்ஆன் எப்படி பேசுது. லவ்லா ஐ யகூன அன்னாசு உம்மத்தன் வாஹிதத்தன், நீங்கள் எல்லாம் நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக மாறிவிடுவீர்கள் என்ற நிலை இல்லை என்றிருந்தால். ஒரே சமுதாயம்னா என்ன? இந்த உலகத்துல 2 சமுதாயம் தான், ஒண்ணு இணை கற்பிக்கக்கூடிய சமுதாயம், இன்னொன்னு இணை வைக்காத சமுதாயம், 2 தான். அந்த மதம் இந்த மதம் அந்த ஜாதி, அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பார்த்து 2, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட 3, இறை நிராகரி 2 தானே. பேர் எப்படிதான் வச்சுப்போம், அல்லாஹ்வுடைய பார்வை 2 தான், நேரு மூமின் முஸ்லிம் முடிஞ்சு வச்சா. அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான், நீங்களும் அவர்களை போன்ற நிலைக்கு செல்லாமல் இருப்பீர்கள் இருந்தால். அல்ல நீ போயிருவாங்க, நம்ம பார்த்து நம்முடைய பலகீனத்தை பார்த்து சொல்றான், நீ போயிருவ, போகாம இருந்தா அந்த நிலை வராது என்று இருந்தால் அவர்களை நாம் எப்படி வாழ செய்வோம் தெரியுமா? யார உன் கண்ணு முன்னால சிப்பு வைக்கிறானே, அல்லாஹ் இல்லைன்னு சொல்றானே, தர்காரத்தை வணங்குறானே, தாயத்தை கெட்டுறானே, எல்லா கெட்ட காரியங்களையும் செய்யறானே, இவர்களுடைய வாழ்க்கையை நாம் எப்படி வளப்படுத்தி கொடுத்திருப்போம் தெரியுமா? நீ புயூத்திகின், அவருடைய வீடுகளில் முகடுகள் இருக்கா இல்லையா, ஓட்டு இருக்க இல்லையா, இந்த ஓரை எப்படி ஆகுவானா சுகுபம் நீ பிள்ளத்தி வெள்ளியால் ஆக்கி இருப்போம். நீங்க மூழ்கிங்க, நீங்க புருஷ வீட்டுல இருக்கீங்க, ஓலை வீட்டுல இருக்கிறீங்க, நீ மனம் நொங்க மாட்ட, உனக்கு பிரச்சனை வராது, நீ உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட மாட்டே என்று இருந்தால், அப்படி இல்லைன்னு அல்லாஹ்
நம்முடைய பலகீனத்தை புரிந்து கொண்டான். அவன் படைச்சவன், நீ பலகீனமானவன், அதனாலதான் அவன் அப்படி வச்சிருக்கிறான். இல்லைன்னா இந்த உலகத்தை அவன் வீட்டை எப்படி ஆக்கிருப்போம் தெரியுமா? அவருடைய வீட்டின் முகடுகளே வெள்ளியில இருக்கும். அலைகா அவர்கள் ஏறி வரக்கூடிய படி இருக்கா, வாசப்படி கண்ணு நேரம் போட்டிருக்கோம், வெள்ளியில ஆக்கியிருப்பாங்க. நல்லா அவருடைய செல்வ செழிப்பான வாழ்க்கை கொடுப்பேங்கிறான். அவருடைய கட்டில்களையும் அவருடைய வீட்டு நிலைகளையும் தங்கத்தில் ஆக்கி கொடுப்பேன் வச்சுட்டு போட்டோம். இந்த உலகத்தை நினைக்கிறான். நீங்க பலகீனமாயிருவீங்க, நீ இப்பவே நினைக்கிறவா இல்லையா? பலகீனம் அல்லா சொல்றது அந்த மாதிரி நான் ஆக்கல. அப்படி ஒரு இருக்கானா? நம்ம சுத்தி எத்தனை சமுதாயம் இருக்கிறது, என் வீடாக அப்படி இருக்கா? அப்பவே பலகீனப்படுறோம். அப்பவே பார்த்துட்டு மனசு நொந்துரும். ஆன்மீக நம்ம என்ன ஏகத்துவம் சொல்றோமே, அல்லாவுக்கு இணை கற்பிக்காம இருக்கிறோமே, நம்ம விட அவன் சிறப்பா இருக்கிறானே, அவன் கார்ல போறானே, நாங்க ஓட்ட சைக்கிள்ல போறான், இப்பவே நினைக்கிறோம். இப்பவே நினைக்கிறோம். அவருடைய வீடுகளையும் கட்டில்களையும் வாசல்களையும் அல்லா தங்கத்திலும் வெள்ளியிலும் ஆக்கி கொடுத்திருந்து உங்கள் வீடு குடிசையாக இருந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கு எண்ணிப்பார்கள். இந்த நிலம் வரக்கூடாதுக்காக வச்சுட்டே அவங்க கொடுக்க மாட்டாங்க. இல்ல கொடுப்ப எல்லாம் கொடுப்ப. ஏன் வரக்கத்தினால இல்ல, அன்புனால இல்ல, அடியானின் பேருக்காக இல்ல, இந்த உலகத்தை தவிர வாழ்க்கை இல்லை, வாழ்ந்துட்டு போட்டு வாழ்ந்து பொருள். உலகத்தை நேசிக்கிறாங்க, உலகத்தை விரும்புறாங்க, உலகம் தானே பெருசு நினைக்கிறான். இந்த உலகத்தை நேசிக்க போயிட்டான கட்டளையை மீறுகிறான், இணை வைக்கிறான், சிறுக்குக்கு போறான். அதனால உலகத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு மறுமையில் அவனை நிலா ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுது. எப்படி வாழ்க்கை எல்லாம் நீங்க என்ன புரியணும், எப்படி புரியணும்? சும்மா போற போறதெல்லாம் மார்க்கத்தை புரிய கூடாது. நாம நீ பலரும் ஆண்களும் பெண்களும் நினைக்கிறோம், இல்லையோ எனக்கு ஒண்ணும் கிடைக்கலையே, வேண்டாம் அதோட கேட்க கூடாது. அல்ல தாராளமாக தரக்கூடியத கேட்டுக்கொண்டே இருங்க, கிடைச்சதை பெற்றுக் கொள்ளுங்க. கிடைக்கல வருத்தப்படாதீங்க, அதனால கூலி அல்ல மறுமையில வருவான். கிடைக்கவில்லை என்பதற்காக மனம் போவாதீர்கள், உங்களுடைய ஈமானை உரசி பார்க்காதீர்கள், அல்லாஹ்வின் மீது கோபப்பார்வை செலுத்தாதீர்கள், அல்லாஹ்வை தரந்தாழ்ந்து எண்ணாதீர்கள். என் ரப்பவிடம் நான் கேட்டேன், சிலரை கொடுத்தால் சிலர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. என் ரப்பு கருணையாளன், இந்த உலகம் ரப்புக்கு பெறுகிறல்ல, என்னுடைய வாழ்வும் வறுமையில எனக்கு அல்லாஹ் சொற்பங்களை விசாலமாக்கி தருவான். கவலைப்படாதீர்கள். நான் இப்படித்தான் உருவாகும். மோமியில சும்மாலாம் கிடையாது. நபித்தோழர்கள் தானே இருந்தாங்க, நபித்தோழர்கள் நபிமார்கள் தானே இருந்தாங்க. நபிமார்கள் சும்மா இருந்தாங்க. எந்த நபியை எத்தனை நபிகள் சொல்ல முடியும்? 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டாங்க. நீங்க நபிகள் நாயகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நபிகள் நாயகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவனுடைய வாழ்க்கை என்ன, வாழ்க்கை நிலை என்ன? நபிகளாரை விட நம்ம பெரியவங்களா? நம்ம நினைக்கிறோம்ல, நான் அல்லாஹ் 5 நேரம் தொழுகிறேன், அவசியத்தான் தொழுகிறேன், குரான்லாம் ஓடுறேன், தஸ்மீகளே இருக்கிறேன், ஆனா அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை நினைக்கிறீங்கல்ல. நம்முடைய அமல், நம்முடைய கிளாஸ், இது எதையும் நபிகளாரே ஒப்பிட முடியாது. நான் எவ்வளவுதான் தொழிலாலும் சரி, எவ்வளவுதான் திரு செஞ்சாலும் சரி, நபிகள் நாயகத்தோடு என்னுடைய இக்லாச மன தூய்மை ஒப்பிட முடியுமா? முடியவே முடியாது. எவருடைய மன தூய்மையை ஒப்பிட முடியாது. நம்ம மட்டுமில்ல, நபித்தோழர்களுடைய இக்லாஸ், நபித்தோழர்களுடைய அமல்கள், நபித்தோழர் எதையும் நபிகளால ஒப்பிட முடியாது. உங்களை என்னை வேணா ஒப்பிடலாம், என்னோட நீல செவனம் வராதா ஒண்ணு அது ஓட்டலாம். நபிகளாரோடு ஒப்பிடுவதற்கு இந்த உலகத்தை தகுதியானவர் யாருமே கிடையாது. உண்மைதான? எல்லாரும் ஒப்பிடுவோம்ல. இந்த நபிகளார் எப்படி இருந்தாங்க? ஒரு அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் அல்லாஹ்வுடைய நல்ல அடியானாக, நன்றியுடைய அடியானாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் செல்வ செழிப்பை கொடுக்க நாடினால் அதை பெறுவதற்கு முதல் தகுதியானவர்கள் நபிமார்கள் தான். ஆனா நபிமார்களுக்கு கிடைக்கல. நபிமார்கள் தான் கிடைக்கணும். நபிமார்களை விட நாம் யாரும் சொன்னவங்க கிடையாது. அல்லாஹ்வை வணங்கினா அல்லாஹ் உலகத்தை எல்லாம் தருவான் அப்படிங்கிற ஆதாரம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு நபிகள் நாயகம் இருந்திருக்காங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க வீட்டுல படுத்திருக்காங்க, ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்காங்க. நபிகளாரை பார்ப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க, அனுமதி கேட்கிறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. நபிகளா வீட்டுக்குள்ள வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு கண்டதும் நபிகளா எழுந்திரிச்சு அமர்ந்து படுத்திருந்தவங்க எழுந்திரிச்சு உட்கார்றாங்க. நபிகளார் எழுந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு பார்க்கிறாங்க, நபிகளாருடைய
காலத்தை வைக்கக்கூடிய தலைவாணி இருக்குல்ல, பஞ்சு தலைவாணி இல்ல, புல்ல வச்சு அடைச்சு ஒரு தலைவாணி தலை வைக்கிறது. அது போல எழுந்துச்சு அமர்ந்திருக்கிறாங்க. சட்ட பொருளாக படுத்திருக்கும் போது அந்த பாயினுடைய கோரைகள் எல்லாம் முதுகு அப்படியே பறிஞ்சு உமர் அலி தான் பாக்குறாங்க. நபிகளாரை பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லல, அழுகுறாங்க. நபிகளாரை நிலையை பார்த்து அழுகுறாங்க. நான் கேட்கிறேன், இந்த நிலையில் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? கிடையாது, கிடையாது. நபிகளாருடைய வறுமை, நபிகளாருடைய ஏழ்மை, நபிகளாருடைய நிலையை போல இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்குமே இந்த நிலை கிடையாது. நபிகளாருடைய நிலை அவ்வளவு மோசமாக இருந்தது. பாயினுடைய கோரை முதுகு விழாக்குறவர்களில் அப்படியே தெரியுது, பால பாலையா தெரியுது, ஓல பாய்தான். உமர்களை பார்த்து அழுகுறாங்க. கண்ணீர் அப்படியே அவள் அறியாமலே வெளிவருது. நபிகளார் ஆச்சரியமாக உமரை பார்த்து கேட்கின்றார், மா இது கேட்க உமரே ஏன் அழுகின்றேன்? வந்த ஏதாவது சொல்லித்தாருதான், சரி ஒன்றும் சொல்லல, கேட்கல, பதில் சொல்லல. வந்தாங்க, நபிகளார பார்த்தாங்க. பார்த்து அவங்களுக்கு மனசு வேதப்படத்தான செய்யும். நம்மளே ஒரு மனிதனை பார்க்கிறோம், ரொம்ப வேண்டியவர், ரொம்ப ஏழ்மையா இருந்தாருன்னா மனசு ரோகம் கஷ்டப்படுத்தானே வரும். நமக்கே வருதுன்னா நபிகளார் மீது யாருக்கு வராம இருக்கும்? உமர்கள் எல்லாம் வரத்தானே செய்யும். அவருடைய ஏழ்மை நிலையை கண்டு எதுவும் சொல்லாமல் அழுகின்றார். நபிகளார் அழக்கூடிய காரணம் தெரியாம கேட்கின்றாரு, ஏன் அழுகுறீங்க? அப்போ சொல்றாங்க உமர்கள் எல்லாம் வருபவர்கள், யார் ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன கிஸ்ரா வ கைஸர ஃபீமா ஹுமா ஃபீஹி. கிஸ்ர கைஸர் போன்ற பெரும் மன்னர்கள் எல்லாம், ரோம பாரசீக சாம்ராஜ்யம் இருந்துச்சா இல்லையா? அதெல்லாம் ஆட்சியாளர்கள் இருந்தாங்களா இல்லையா? அவர்களை போல நபிகளாரும் ஆட்சியாளர்கள், அல்லாஹ் தூதர் மட்டுமல்ல. கிஸ்ர கைஸர் போன்ற ஆட்சியாளர்களை போல நபிகளாரும் அரபு தேசத்தினோட சக்கரவர்த்தி மன்னராக இருக்கிறாங்க. அப்ப உமர் சொல்றாங்க, அவங்களதான் நான் பார்த்தேன், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இது போல பிரம்மாண்டமாக பட்டு துணிகளிலே, மெத்தைகளிலே, பவனிவது பல்லக்குகளிலே, செல்வ செழிப்போடு இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ரசூலுல்லாஹ், ஆனால் நீங்க அல்லாஹ்வுடைய தூதராச்சு, இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு கீழாக, எப்பேற்பட்ட வார்த்தை பாரு. அவங்களாம் வாழ்றாங்க. அந்த மாதிரி கூட வேண்டாம். படுக்கிறதுக்கு ஒரு நல்ல விரிப்பு இல்லையே, தலைக்கு வைக்க ஒரு நல்ல தலைவாணி இல்லையே, கால் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல எதுவும் கிடைக்கலையே, உடுத்துவதை தவிர ஆடை இல்லையே, இல்லைங்க. விரிப்புக்கு ஆடை வந்து விரிச்சிருப்பாங்கல்ல, இல்லாம வெறுமாயில படுத்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு மனக்கவலையை கொட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இறை தூதர் அரசாங்க அவளும் வாழ்றான், செழிப்பாக வாழ்றான், ஒரு ஒண்ணுமே இல்லை, இப்படி இருக்கீங்களே சொன்ன உடனே நபிகள் நாயகம் சொன்னாங்களே, அதான் வார்த்தை, அதுதான் இறை தூதர்கள். அவன் பொருந்தி கொண்டாங்க, நாம பொருந்தல. அதனாலதான் நம்ம உள்ள அழகாய் அவனை பார்ப்போம், இவனை பார்ப்போம், கீழே வீட்டுக்கான மேல வீட்டுக்கான, அவன் அப்படி இருக்கான், இவன் கார்ல போறான், இவன் கோடி கணக்கா சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். நான் உள்ள பாயுங்க, அலை பாயுங்க. நபிகளார் உள்ள அலை பாயாது. அவன் எப்படி உமரை கட்டுப்படுத்துகிறார்கள் பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி பக்குவப்படுத்துகின்றார்கள் பாருங்க. எந்த வார்த்தையின் மூலமாக இஸ்லாத்தை நிறுவுகின்றார்கள் பாருங்க. இதுதான் அவன் படிக்கல, வாழ்வுகள்ல தெரியுது. படிக்கணும், என்ன படிச்சோம், என்ன புரிந்தோம்? நீங்க ஏன் இந்த பிறகு பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நல்லா கொடுத்தது போதும், இன்மையில் கிடைக்காததுக்கு மறுமையில கூடி வருவாங்க. அப்படிலாம் நினைக்கிறோம், நான் நினைக்கலையே. நபிகளார் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அம்மா தல்லா, நீ புரிந்து கொள்ளவில்லையா? நீ யாரை குறிப்பிடுகின்றாயோ, எந்த ரோம பாரசீக மன்னர்களோ இந்த உலகில் செல்வ செழிப்பாக வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் என்றும் நம்மை போன்றவர்களுக்கு மறுமை என்றும் அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றானே, அந்த வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை இல்லையா? அந்த வாழ்க்கையை நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா? அந்த வாழ்க்கையை நீங்கள் ஆசை கொள்ளவில்லையா? அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையை துறப்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லையா? அது அர்த்தம் எப்படி கேட்கிறாங்க. அதுல ஒண்ணு அவன் நீராய போல சரியா அப்படி கிடைக்கல, ஏதாவது கொடுப்பாரு கேட்கல, அதுக்கு என்னப்பா அவன் வாழ்ந்துட்டு போட்டுமே, அவருக்கு அந்த உலகத்தை கொடுக்குறான், கூட்டுட்டு போறான், எனக்கு மறுமையில இருக்காங்க, உனக்கும் ஆகிட்டு இருக்காங்க, அதை போட்டு கொண்டுட்டாங்க வாழ்கிறோம். இதுதான் பூமியினுடைய பண்பாக இருக்கிறது. சொல்ற வாக்கு இப்படித்தான் மூலிகள் உருவாகுது.
இந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஈமான் பெர்ஃபெக்ட் ஆகும். தக்குவா அதானே. இது இல்லாத நேரத்துல பல நேரங்கள்ல அந்த உலக ஆசை வந்து ஹலால் ஹராம் எல்லாத்தையும் மீறும், வரையறைகள் எல்லாம் தான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் நபிகளை பார்த்து, பலா தொழிலுக்கு அம்பாலும் பல அவுலாலும், அவர்களுடைய மக்கள் செல்வங்களோ பொருள் செல்வங்களோ உன்னை ஒருபோதும் வியப்படைய செய்ய வேண்டாம். அல்லாஹ் உன் கண்ணு முன்னாடி நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்க, உங்களுக்கு குழந்தை இருக்காது அவன் 10 குழந்தை வச்சிருப்பான், உனக்கு வீடு இருக்காது அவன் 10 வீடு வச்சிருப்பான், உனக்கு சாப்பிட வழி இருக்காது அவன் பிரியாணி சாப்பிடுவான், நீ உனக்கு ஆடை இல்லாம இருப்பா அவன் நல்ல ஆடை போட்டிருப்பான், அது செல்வ செழிப்பாக இருப்பான். இதத்தான் அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேனே மக்கள் செல்வம் பொருளாதார செல்வம், இவைகளை பார்த்து நீ வியப்படைஞ்சிடாத, இவனுக்கா இவ்வளவு நினைச்சிடாத, கண்டோட விட்டுருவாங்க. அது நேரத்தை நான் கொடுக்கத்தான் செய்யறேன். இன்னும் ஒரு கதை, நீ சோர்ந்து வேண்டதுக்காகத்தான் அவன் இந்த அளவு வச்சிருக்கேன். நம்ம பார்க்கிறவங்க இந்த அளவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கதே நம்முடைய பழகினதுக்காகத்தான். இல்லைன்னா அவன் முகர்களையும் அதை கள்ளமாய் விட்டுருவோம். மூமின்கள் வந்து உலகத்தை இப்படித்தான் பார்க்கணும், பெருசாக நினைக்க கூடாது. கிடைச்சா இருந்துள்ளா, கிடைக்காட்டா இருந்துள்ளா. நபிகளாருக்கு இருந்தாங்களா? உலகத்தை அல்லாஹ் யாரும் கொடுக்கவே மாட்டாங்களா? இல்ல, கொடுத்த நபிமார்கள் இருக்காங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபிகளாருடைய வாழ்க்கை இப்படி இருந்தது, அதை பொருத்தி கொண்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தது போல யார் கொடுக்கலையே? யாரும் கொடுத்துருக்காங்க? இல்லவே இல்லை. எந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, அவர்கள் பொருளாதார ஆட்சி அரசாட்சி அது மட்டும் இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள் பல, எல்லாத்தையுமே சொல்லலாம். அவர்களை போல ஆட்சியாளர் கிடையாது, அவர்களை போல செல்வ வளம் பெற்றவர் கிடையாது, அவர்களை போல உலகத்தில் பாக்கியம் பெற்றவர்கள் எவருமே கிடையாது. அவர் ஒரு பாக்கியங்கள் பாருங்க. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படைப்பட்டாளர்களும் அது ஊரை கடந்து கொஞ்சம் உள்ள வந்திருந்த இடம்ல ஊரை கடந்து போறாங்க. போயிட்டு படைப்பட்டாளர்களோடு போவாங்கல்ல, போகும் பொழுது அந்த தெருவுல எறும்புகள் இருக்காங்க, எறும்புகள் அது பேசிக் கொள்வது குர்ஆன் எப்படி பேசுவாங்க. இது வந்து நம்ம நினைச்சு பார்க்கணுங்க, குர்ஆன் எப்படி சொல்லுது பாருங்க. யா அய்யுஹன் நம்லு, எறும்பு கூட்டங்களே, இதுகுலு மசாக்கீனக்கும், நீங்கள் உங்கள் பொந்துகள் இருப்பிடங்களுக்கு சென்று விடுங்கள். ஏன் லா எஹ்தி மன்னக்கும் சுலைமானும் ஜுனூதுஹு, சுலைமானும் அவருடைய கூட்டங்களும் அணிதிரண்டு வர்றாங்க, அவர்கள் அறியாத நிலையில் நம்மை மிதித்து விடக்கூடும். தோட்டம் நடக்கும்போது எறும்பெல்லாம் பார்த்துட்டா போவோம், பெரிய படைப்பட்டாளர்களோடு போகும்போதெல்லாம் யோசிக்க செய்வோம். ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு சொல்லுகிறது, நாம எல்லாம் வேகமாக இருப்பதற்குள்ள போயிடுவோம், சுலைமானும் அவருடைய கூட்டங்களோடு மிதித்து விடக்கூடும். இது எறும்பு எறும்புட்டு சொன்னிச்சு. இது ஒண்ணும் மேட்டரே இல்லை. எறும்பு எறும்புட்ட பேசதானே செய்யும். எது மேட்டர் தெரியுமா? எறும்பு மற்ற எறும்புகளை சொல்லுவதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். இது பாக்கியம், இந்த நிலை யாருக்குமே உலகத்துல கிடையாது. எறும்பு பேசுறது யாரை கற்றுக்காங்க உலகத்துல? எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துச்சு. நாமளே எடுத்துக்கொள்ளுங்களேன், மற்ற மிருகங்களுடைய சட்டங்கள் எல்லாம் உணர்ந்திருப்போம். மாடு கத்துறது கேட்டிருப்போம், ஆடு கத்துறது கேட்டிருப்போம், காக்கா கத்துறது கேட்டிருப்போம், குயில் கத்துறது கேட்டிருப்போம். கேட்கல, புரியாது, கேட்கல. எறும்பு சத்தத்தை கேட்டவங்க யாரு உலகத்துல? அது பேசுறது புரியுமாங்களா? ரெண்டாவது. பாசைக்கு அர்த்தம்னா ரெண்டாவது. எறும்பு இப்படி கட்டுச்சு, நான் கேட்டேன், யாரு இருக்கா உலகத்துல? யாரும் கிடையாது. அந்த பாக்கியம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறாரே, இதெல்லாம் அருள். இந்த நிலையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புரிந்த உடனே அவங்க வந்து மிதப்புல, பெருமையில, அகங்காரத்துல நம்ம வந்து நினைப்போம், எது மற்றவங்க கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைச்சிட்டு நான் எப்படி நினைப்பேன்? அப்படிதான் உலகம் போகுது, அப்படிதான் பெருமை அடிப்பேன். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த நிலையை கண்டது எப்படி அல்லாஹ் பதிஞ்சாலும் குர்ஆன் சொல்றது. இந்த எறும்பு இன்னொரு எறும்பு பேசுவதை உணர்ந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு வாசியாக பற்றி, என்னுடைய இறைவா அவுஸீனி அன் அஸ்குரு நிஅமத்தல்லதி அன்த அலைய வாலிதைய, எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ கொடுத்த இந்த நிஅமத்துகளுக்காக உனக்கு நன்றி செலுத்துவதற்கு நீ அருள் செய். நான் பெருமைக்குரியவன் அல்ல. இந்த எறும்பு பேசுவதை நான் கேட்டனே, நீ கொடுத்த அருள். இந்த எறும்பு பேசுவதை உணர்வதே நீ கொடுத்த நியமத்து. எனக்கு பெற்றோர்களுக்கு நீ அருள் செய்தாயாகவே, உனக்கு நான் நன்றி செல்வதற்கு வாய்ப்பு கொடு. இதைத்தான் பெற்றவர்கள் புரிய வேண்டும். இல்லாதவர்கள் நபிகளாரை போல புரியவும், இருப்பவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரை போல புரியவும். ரெண்டும் ஒண்ணு கொண்டு மேட்ச் இல்லை. உலகத்துல எனக்கு ஒரு வீடு கிடைக்கல, அல்ஹம்துலில்லாஹ், நபிகளார் சொன்ன வார்த்தை முடிஞ்சு போச்சு. எனக்கு அல்லாஹ் ஒரு பெரிய மாளிகையை தந்துட்டா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்
போல இறைவா, நீ கொடுத்த ரஹ்மத், நீ கொடுத்த நியமத், நீ வழங்கிய அருள்கொடை, உனக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்தக்கூடியவனாக நீ ஆக்குவிடு என்று அல்லாஹ்வுக்கு பணிந்து விடுங்கள் சகோதரர்களே. இல்லை என்பதற்காக கவலை கொள்ளாதீர்கள், கிடைத்ததற்காக பெருமை அடிக்காதீர்கள். இல்லை என்பது அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து விளக்கப்பட்டதும் அல்ல, கிடைத்தல் என்பது உனக்கு கிடைக்கப்பட்ட சோதனையும் கூட. புரியணும். சும்மா ஏன் சத்து ஏன் நான் சம்பா அல்லாஹ் கொடுத்தான். சுலைமான் நிலைக்கு வா, எனக்கு ஒண்ணு கிடைக்கிற கருத்தியை முடிச்சு அல்ல கிடையாது, அல்லாஹ் சோதிக்கிறான். நபிகள் பாலு ரெண்டுக்கும் அல்ல அர்த்தம் இல்லையா? ஒரு நபி அல்லாஹ் அப்படி ஆக்கியிருக்கா, ஒரு நபி இப்படி ஆக்கியிருக்கிறான். இந்த நபி அல்லாட்ட எப்படி இருந்தாங்க, அந்த நபி அல்லாட்ட எப்படி இருந்தாங்க, ரெண்டு ஒரு அல்லாட்ட வந்து சொன்னாங்க. என்ன பார்க்கணும்னா இருக்கிற நபி அல்லாஹ் இருக்காரு, இல்லாத நபி அல்லாஹ் எல்லாருக்கும் சேரணும். இது போன்ற மனநிலைகளை ஏற்படுத்திக் கொண்டால் இல்லை என்பதற்காக கவலைப்படவும் மாட்டோம், கிடைச்சதற்காக பெருமைப்படவும் மாட்டோம். இல்லை என்பவர் இறைவனுடைய அருளில் தூரமாக்கப்பட்டவர் அல்ல, கிடைத்தவர் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் இறை அருளில் அலங்கரிக்கப்படுவார். அத்தகைய நிலையை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ்வையும் மறுமையையும், இந்த உலகத்தை பெருசா பார்க்காம மறுமையை மையமாக கொண்டு வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். அல்ல ரஹ்மான் அருள் செய்வான பற்றி ஒரு செய்கிற வாக்குதான்.